இன்னைக்கு நம்ம அரிசி ரவை உப்புமா எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் வந்து அரிசியை வந்து இது மாதிரி வந்து உடச்சி, அதாவது மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து பச்சரிசி. இது வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து சின்னது வந்து சின்ன சைஸில் வந்து 4 எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வச்சிருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து வச்சிருக்க கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வெங்காயத்தில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அப்புறமா தேவைன்னா வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து வதக்கிட்டோடனே வந்து அதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து தோராயமாக தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் கிளாஸில் வந்து அளவு வந்து ஊற்றும் போது வந்து நான் காட்டுறேன். இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் சலசலன்னு கொதிச்சோடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சோடனே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் வந்து இந்த நொய்யை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த அரிசியை அரைச்சதை வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து தட்டு போட்டு மூடி வைங்க. இது வந்து கொஞ்சம் இந்த அரிசிலாம் வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ நான் கிண்ணத்துல வந்து கொதிக்க வச்சு தண்ணியை வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. இது வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 3 டம்ளர் வந்து பிடிக்கும். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து செய்யும் போதே தெரியும். கொஞ்சம் இது மாதிரி வந்து தலை வந்து இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தட்டு போட்டு ஸ்லோ பண்ணி கொஞ்சம் வந்து சுண்டை அடி பிடிக்காமல் வந்து சுண்டை வச்சு இறக்கிடுங்க. இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, அரிசி ரவை உப்புமா ரெடி. அரிசி ரவை உப்புமா ரெடி.